மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேலும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் 2027 வருடம்தான் அடுத்த சனி பெயர்ச்சி என்பது நடக்கப் போகிறது. இப்போ இந்த சாட்டர்ன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ், அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக, கர்மம் அப்படின்னா செயல், அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும், நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும். அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான். அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ, சிம்ம ராசியையோ, கன்னி ராசியையோ, விருச்சிக ராசியையோ, மகர ராசியையோ, கும்ப ராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் இப்போ நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. இந்த அடுத்த சனி பெயர்ச்சி வரை இப்போ இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய்கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சனி பகவான் நேர்கதியில் பயணமாக இருக்கிறார். இந்த 10ஆம் இடம்ங்கிறதே தொழில் ஸ்தானம். 10ல் ஒரு பாபக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு சொல்வதும், 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்வதும் பூரணமாக மிதுன ராசிக்கு பொருந்தும். இப்போ இந்த ஜென்மகுரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நிறைய கடன், நிறைய தோல்வி, நிறைய அவமானம், இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்கறது, என்னால் கடனை திரும்ப அடைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ல முடியல. அதனால நான் ஃபோன் எடுக்கலை, ஃபோனை வந்து ஏரோப்ளைனில் போட்டுட்டேன், கால்ஸ் ஆன்சர் பண்ண முடியல, மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்ப முடியல, இதனால் ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிவினையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னெல்லாம் யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாமே இது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய பூரணமான எஃபெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய குரு பயிற்சியில் இவங்களுக்கு அந்த ஜென்ம குரு மொத்தமாக விலகிவிடும். அப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்ப்பது தர்மகர்ம அதிபதி யோகம். ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறவர் இவர்களுக்கு மிளறுவார் அப்படிங்கிற அளவுக்கு தொழிலில் கூட்டமாக நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வருவார். ஏன்னா இது பூரணமாகவே தொழில் கர்மா. அதுக்கேற்ற அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்டு, நிறைய ஸ்டாக்ஸு, நிறைய ஸ்டாஃப்ஸ் வைத்துக்கொண்டு
வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பூரணமாக சர்வீஸ் பண்ணினால் இதுவே போதுமானது. இதுக்கு முன்னாடி இருந்த கடன் எல்லாம் நீங்கள் அடைத்து கண்டிப்பாக இந்த மைனஸிலிருந்து நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு இந்த தொழில் கர்மா உங்களை தூக்கி கொடுப்பதற்கு கண்டிப்பாக தயாராக இருக்கிறது. இதில் சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய தொழில்நுட்பம், நோவல் டெக்னாலஜி, வெறும் நான் கச்சேரிக்கு போனேன், வாசித்தேன், சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் குவாலிட்டேட்டிவ் க்ரோத், அதாவது உங்களுடைய சேவையோ பொருளோ அதன் தரத்தில் முன்னேற்றம், அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல், குறிப்பாக இந்த வெளிநாட்டு பயணம், நோவல் டெக்னாலஜி, அதன் மூலம் நீங்களே உங்களை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வது, குறிப்பாக இடம் வாங்குவது, அது ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் கமர்ஷியலாக இருந்தாலும் அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்றாற்போல் அதனை டெவலப் செய்வது, கமர்ஷியல் ப்ராஜெக்ட் செய்வது, ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதனுடைய தரத்தை, அந்த பொலிவை, அந்த அழகை மேலும் மேலும் மெருகேற்றி நிறைய புதிய நபர்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், சம்பந்திகள், இவர்களெல்லாம் வரும்பொழுது ஒரு ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு லுக்கை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இது ஒரு அஸ்திவாரமாகவும் ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். அடுத்து சனி பகவான் இதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் நீசமடைந்திருந்தாலும் அவர் பூரணமான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமரப்போகிறார். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 1.5 வருஷம் ப்ளஸ் 2.5 years, this 4 years period will be a super duper golden period in planetary transitions. கோச்சாரத்தில் இந்த 4 வருடம் நம்ம 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ உங்களுக்கு வர்றது எல்லாமே ட்ரைலர் தான். வெகு சீக்கிரத்தில் அந்த உச்சகட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்கு வரும். அதற்கேற்றாற்போர் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா போகிறோம். உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் சேட்டான் இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த வேர்வை சிந்தி நம்ம அந்த உழைப்பை வெளிப்படுத்தணும். குறிப்பாக ஒரு துப்புரவு தொழிலாளர் வரல அப்படின்னா நம்மளே களத்தில் இறங்கி வேலையை செய்ய தொடங்கி விடணும். இந்த சனி பகவானுக்கு எப்பொழுதுமே யார் ஒருத்தர் ரொம்பவும் இறங்கி வேலை செய்கிறார்களோ அவர் மேல் ரொம்ப பிரீத்தியாகி நிறைய அள்ளி கொடுப்பதற்கு அவரும் தயாராகி விடுவார். அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகி விடுங்கள். கண்டிப்பாக அந்த வெற்றியை நீங்கள் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய மேலும் மேலும் வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.